ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து போன வாரம் நடந்த விஷயம். அதாவது ஒரு நபர் கால் பண்ணி பேசியிருந்தார். ஸோ அதை பற்றி விஷயம் உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது டெய்லி ஒரு 1000 rupees சம்பாதிக்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அவர் என்ன பேசினார், எப்படி பேசினார், நான் அவருக்கு ரிப்ளை பண்ணேன், எப்படி பண்ணேன், என்னென்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டால் பெட்டராக இருக்கும். மேபி அதில் ஒரு சிலர் நீங்கள் அந்த கண்டிஷன் இருக்கலாம். அது வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக ஆகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நம்ம அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு அளிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னால் மேக்ஸிமம் அவுட்புட் என்னால் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் ஒரு நபர் கால் பண்ணியிருந்தார். சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் காரைக்குடி அங்கேருந்து கால் பண்ணுறேன். பேர் என்ன சொல்லியிருந்தேன், வேடானுங்க பேர் நான் சொல்ல விரும்பலை. நான் காரைக்குடியிலேருந்து கால் பண்ணுறேன். எனக்கு கிட்டத்தட்ட 4 lakhs மேலே லாஸ் பண்ணிட்டேன் சார். நான் 4 லட்ச ரூபாய் மேலே லாஸ் பண்ணிட்டேன். எனக்கு இனிமேல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னார். சரி, நான் சொன்னேன், ஒருவேளை அவர் வெபினாரில் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பப்பட்டு ஃபோன் பண்ணாரோ அப்படின்னு என்னோடய மைண்ட் செட் இருந்தது. ஸோ நான் என்னோடய வெபினார் டீட்டெயில்ஸ் தான் சொன்னேன். இந்த மாதிரி 45 days கோர்ஸ் இருக்கும், உங்களுக்கு சார்ஜஸ் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அவருக்கான. உங்களுக்கு ப்ரைஸ்-ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக எல்லாம் சொல்லித்தருவேன் அப்படிலாம் சொல்லியிருந்தேன். அவர் என்ன காரணத்துக்காக பண்ணாங்கன்னா, சார் உங்கள்கிட்ட வெபினார்லாம் நான் ஜாயின் பண்ணுறதுக்காகலாம் கால் பண்ணல, எங்களுக்கு அப்படியே ஒரு டெய்லி ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரினா சொல்லுங்கள் அப்படின்னார். டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரினா எனக்கு புரியல அவர் என்ன கேட்டார்னு. அதாவது அவருடைய கேபிட்டலில் போடுறதுக்கு ரெடியாக இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன், ஐ திங்க். நான் அவருக்கு சொன்னேன், சரி நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும், ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். சார், நான் மார்க்கெட்டில் 2 வருஷமாக நான் இருக்கிறேன், எனக்கு சப்போர்ட் விஷயம்ஸ்லாம் தெரியும், எனக்கு ட்ரெண்ட் லைன்லாம் தெரியும், எனக்கு இண்டிகேட்டர்லாம் தெரியும், எல்லாமே தெரியும் சார் எனக்கு. நீங்கள் சொல்லுங்கள் போதும், அதை வச்சு நான் டெய்லி ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சுக்கிற மாதிரி. ஸோ கேபிட்டல் இருக்குதா அப்படின்னு கேட்டேன். இருக்குது அப்படின்னாரு. ஓகே, அதாவது 4 lakhs rupees லாஸ் பண்ணிட்டாரு, கேபிட்டல் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இன்னும் இருக்கும் அப்படின்றாரு. ஓகேங்களா, கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஸோ 4 lakhs rupees சாதாரணமான அமௌண்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். யாராக இருந்தாலும் அந்த 4 lakhs rupees பெரிய அமௌண்ட்டு. ஸோ 4 lakhs rupees லாஸ் பண்ணியும் இன்னும் நான் கற்றுக்க மாட்டேன், ஆனால் டெய்லி சம்பாதிக்கிற மாதிரி என்ன சொல்லுங்கள் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தார். அவருக்கு நான் ஒரே விஷயம் சொன்னது என்னென்னா, சரி ஓகே, நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று சொல்லித்தரேன், அதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 2 மாதத்துக்கு சின்ன சின்ன குவான்டிட்டி, ஒரு 5 குவான்டிட்டி, 10 குவான்டிட்டி போட்டு பண்ணுங்கள். உங்களுடைய சக்ஸஸ் ரேஷியோ எத்தனை வருதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் இப்போ தெரியும். உங்களுக்கு எவ்வளோ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு பாருங்கள். 2வது மாதத்துக்கு குவான்டிட்டி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. இல்லை உங்களுக்கு என்ன மாதம் ப்ராஃபிட் கொடுக்குதா இல்லையா அப்படின்னாது பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்கக்கிட்ட. சரி, என்ன அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்றது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதும் நான் பெரிய ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். என்னுடைய ஃபேவரட் ஹீரோ 200 EMI தான். ஸோ இந்த 200 EMI வச்சு தான் சிம்பிளான ஒரு விஷயம் தான் சொன்னேன் நான். ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த விஷயத்த அப்படின்னா, இதை யாரும் ஃபாலோ பண்ணுறதுக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதை ஏன் ஃபாலோ பண்ணுறதுக்கு கிடையாதுன்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜியை யாரும் ஃபாலோ பண்ணுறதுக்கு கிடையாது. இது காமன். என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடாது, அது மாதிரி ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தான் சொல்லுங்கள். அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் முடியும்? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் சொல்கிறதுனா, அதான் இப்போ கேம்லர்ஸ் இருப்பாங்களே, டிப்ஸு கால்ஸ் கொடுக்குறேன்ற பேரில் ஃபோன் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்க தான் அவங்களால முடியும், இல்லை கடவுளால் தான் முடியும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ஸ்டாப் லாஸ் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த ஸ்டாப் லாஸ் தொடர்ந்து 2 டைமும் ஆகலாம், இல்லை 3 டைமும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம். இந்த 3 டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா. ஸோ அவர்கிட்ட சொன்னேன் என்னென்னா, எந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் எப்போவாச்சும் ஒரு டைம், நான் சொல்லுறதுல எப்போவாச்சும் ஒரு டைம் தொடர்ந்து 3 முறை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் ஒரு டைம் வரும். ஸோ அந்த மாதிரி சினாரியோ இந்த 200 EMIலையும் வரலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுடைய குவான்டிட்டி சைஸை எக்காரணத்தை கொண்டும் மாற்றக்கூடாது. அந்த ஒரு மாதத்தில் எக்காரணத்தை கொண்டும் 5 குவான்டிட்டிக்கு மேலே நான் சத்தியமாக ட்ரேட் பண்ண மாட்டேன்,
இல்லை நீங்கள் என்ன குவான்டிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த குவான்டிட்டியை என்ன தான் உலகமே தலைக்கீழானாலும் என்னால் 5 குவான்டிட்டிக்கு மேலே நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். உங்கள்கிட்ட எவ்வளோனா பணம் இருக்கட்டும். அதாவது டிசிப்ளின்கான்னு சொல்ல வரேன். இந்த 5 குவான்டிட்டி ரெகுலராக ஒரு மாதம் நான் ட்ரேட் பண்ணிவிட்டு அதனுடைய ரிசல்ட் பார்க்கணும். அதோட லாபமோ நஷ்டமோ அதனுடைய ரிசல்ட் பார்க்கணும். அதோடைய அட்லீஸ்ட் ஒரு 50,000 கேபிட்டல் இருக்குது அப்படின்னா அந்த மாத கடைசியில் 50,000 தான் இருக்குதா, இல்லை 50,500 லாபம் வந்திருக்குதா, இல்லை 49,500 நஷ்டமாயிட்டோ 500 கம்மி இருக்குதா, 500 அதிகமாக இருக்குதா, இல்லை 5,000 அதிகமாக இருக்குதா, 5,000 கம்மியாக இருக்காது, எனக்கு தெரியணும். நான் என்ன பண்ணுறேன்னு நான் தெரியணும். அப்படின்னா நீங்கள் குவான்டிட்டி சைஸை மாற்றக்கூடாது. பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா 25க்கு மேலே எக்காரணத்தை கொண்டு மாற்றக்கூடாது. இன்றைக்கி 25, நாளைக்கு 50, நாளைக்கு 100, திரும்பவும் 25, திரும்பவும் 150, 200, 50, 20, 100, 500 இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் குவான்டிட்டி சைஸை ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரையில் உங்களால் ட்ரேடிங் கற்றுக்கவும் முடியாது. உங்களுடைய லாப நஷ்டத்தை நீங்கள் பார்க்கவும் முடியாது மாதத்தில். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சவங்க லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட் நல்லா கவனிச்சிங்க. நீங்கள் குவான்டிட்டி சைஸை ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ஒரு மாதம் நீங்கள் யூஸ் பண்ணிங்களா, இன்றைக்கி 25 அடுத்த வாரம் 25 அப்படியே 1.5 மாதம் 2 மாதம் 25 பண்ணிகிட்டே வாங்க. மாதம் கடைசியில் நீங்கள் உங்களுடைய ரிசல்ட் பாருங்கள். நீங்கள் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உண்மையாக நீங்கள் ட்ரேடிங் பண்ண முடியுமா, பண்ண முடியாது, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க. ஓகே நான் விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ அவர் 200 EMA சொன்னேன் இல்லைங்களா, ஒன்றுமே இல்லை. 10 மினிட்ஸோ இல்லை 5 மினிட்ஸ் உங்களுக்கு எது ஷூட்டபிள் ஆகுதோ அந்த டைம் ஃப்ரேம் எடுத்துக்கங்க. அப்படி அவருக்கு சொன்னதை சொல்கிறேன் நான். அவருக்கு அதுக்கு பதில் என்ன சொன்னார்ன்றதும் சொல்லிடுறேன் நான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த 200 EMA லைன் கட் ஆகுது இல்லைங்களா. ஸோ கட் ஆகிட்டு நான் சொன்னேன் பாடி க்ளோஸ் ஆகட்டும். பாடி க்ளோஸாக அந்த கேனில் உங்களால் ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியுதான்னு பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன், இப்போ இந்த பாடி க்ளோஸ் கொடுக்க முடியாதுங்களா, இந்த ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸை போடுங்க. 1:1 டார்கெட் வைங்க. நல்லா கவனிங்க. ஒரு மடங்கு ஸ்டாப் லாஸு, 1 மடங்கு டார்கெட்டு வைங்க. ஒரு மாதம் ரெகுலராக பண்ணுங்கள். 5 குவான்டிட்டி போட்டு பண்ணுங்கள். 20 நாள் கழித்து உங்களுடைய கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிக்கிறதா இல்லை டிக்ரீஸ் ஆகிக்குதா பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொல்லியிருப்பார், சார் ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கன்னா நீங்கள் இதை சொல்லிகிட்ருக்கீங்களே. அதாவது அவருக்கு ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்னு தெரியல. அவர் என்ன கேட்குறாங்கன்னா ரிஸ்க் ரேஷியோ. அதாவது நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஒரு 5 ரூபா ரிஸ்க்கு அப்படின்னா ஒரு 20 ரூபா, ஓகே 20 ரூபா ப்ராஃபிட். 5 ரூபா ரிஸ்க்கு 20 ரூபா ப்ராஃபிட்னா ஒன்றுக்கு 4 மடங்கு ப்ராஃபிட். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கேட்குறாரு அப்படின்னா அது எனக்கு தெரியாது சார். எனக்கு டெய்லி 1000 ரூபா வேணும். எனக்கு டெய்லி 1000 ரூபா வேணும். பாருங்கள், டெய்லி 1000 ரூபான்றது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறீங்க? ஒரு மடங்கு லாஸ் 1 மடங்கு ப்ராஃபிட்டில் பண்ண போகிறீங்களா, இல்லை என்ன மாதிரி ரிஸ்க் ரேஷியோ? நான் சொல்கிறது எல்லாருக்கும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க நீங்கள் 1:1 பண்ணுங்கள். அதையே நிறைய பேர் பண்ண மாட்டேன்றாங்க. அதான் பிரச்சனை. 1:1 பண்ண மாட்டேன். இப்போ 1 மடங்கு லாஸு 1 மடங்கு ப்ராஃபிட். இதுலேயே உங்களுக்கு டேக்ஸ் ப்ரோக்கரேஜ்லாம் போய் எதுவும் கிடைக்காது உங்களுக்கு. இது பேசிக் பிகினர்ஸ் ஒரு பழகட்டும் அப்படின்றதுக்காக பண்ணுறது. அதுக்கப்புறம் 1:1.5, அதுக்கப்புறம் 1:2, அதுக்கப்புறம் ட்ரைலிங் செல், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணணும். நான் இது தான் பண்ணுவேன்னே தெரியாமல் பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சொல்லி வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் போய் சேரவங்களுக்கு சேரும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ எதை பற்றி நம்ம டாபிக் போடுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ 200 EMA மேலே எங்கே க்ளோஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு 200 EMA க்ளோஸ் எடுத்துச்சா, இதுக்கு மேலே பை எடுங்க, கீழே ஸ்டாப் லாஸ் போடுங்க. இல்லை கீழே வந்துச்சா, பாடியோட க்ளோஸ் கொடுக்குதா, இந்த கீழே சேல் எடுக்கிறதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுங்க. 1:1 டார்கெட் வைங்க. கீழே ப்ரைஸ் வந்துச்சுன்னா. நான் எக்ஸாம்பிளுக்காக 200 EMA சொன்னேன். நீங்கள் வேறு எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணுங்கள். சிபிஆர் ஆகட்டும், பிவட் இருக்கட்டும், எந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் கண்டிஷனில் இருக்கட்டும், எந்த ஸ்ட்ராட்டஜினா எடுங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி பாருங்கள். 1.5 மாதம் 2 மாதம் 3 மாதம் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ நீங்கள் டெய்லி 1000 ரூபீஸ் சம்பாதிக்க முடியுமா, இல்லை டெய்லி 500 சம்பாதிக்க முடியுமா, டெய்லி 200 சம்பாதிக்க முடியுமா? நான் சொல்லுது உங்களுடைய திறமை என்ன, நீங்கள் உங்களோட டெய்லி எவ்வளோ சம்பாதிக்க முடியுன்றது நீங்களே டிசைட் பண்ணலாம். அடுத்தவங்க டிசைட் பண்ணுறது கிடையாது. நாம் இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்றது அடுத்தவங்க டிசைட் பண்ணுறது கிடையாது. உங்களுடைய திறமை உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியாது. மேபி உங்களுடைய திறமை காஸ்ட் டு காஸ்ட் கூட நீங்கள் வெளியே வரலாம். தப்பு ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் நினச்சிக்காங்க, ஸோ எனக்கு லாபம் நஷ்டம் இல்லாமல் தான் எனக்கு ட்ரேட் பண்ண தெரியல அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடர் தான். நீங்கள் உங்களுடைய கேபிட்டலை நீங்கள் பாதுகாக்கிற அளவுக்கு நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வரீங்க சாமர்த்தியமாக அப்படின்னா நல்ல விஷயம் தான். நீங்கள் நல்லா சாமர்த்தியமாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு நாள் 5000 ரூபா போட்டு 2000 ரூபா லாபம் வந்துச்சு, எனக்கு ட்ரேடிங் வந்துச்சுன்னா டெய்லி இதே மாதிரி 2000 ரூபா சம்பாரிச்சுன்னா என்னோடய கேபிட்டல் 2 நாளில் டபுள் ஆகிடும். இது இல்லை டிஃபரன்ஸ் ட்ரேடிங்.
நம்ம கேபிட்டல் உள்ளே போயிட்டு வெளியே வரணும், பாதுகாப்பாக வெளியே வரணும். லிட்டில் பிட் ஒரு 200-300 ப்ராஃபிட் லாஸ் எது வந்தால் ஓகே அக்செப்ட் பண்ணி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம லாஸ் எந்த மாதிரி வந்துச்சுன்னு தெரியணும், நம்ம எங்கே லாஸ் கட் பண்ணணும்னு தெரியணும், நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.